ஸ்வீட்டா அண்ட் ஹரி. எனக்கு இந்த பொண்ணு நடிக்கும் போதே பயங்கர ஆர்வமா இருந்தது. ஆடிஷன் பண்ணும்போதே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. உங்களோட டன் அ ஃபினாமினல் ஜாப். தேங்க்யூ ஆல். யாராச்சும் விட்டு தான் மன்னிச்சிருங்க. பத்திரிகை நண்பர்கள் ஒன்ஸ் மோர் நன்றி. தேங்க்யூ. அந்த டைமில் கரெக்டாக ஹரி வந்து ஒரு படம் ப்ரொடக்ஷன் பண்ணணும், ஏதாவது நல்ல கதை இருந்தால் சொல்லுங்கள் உங்கள் டீமில் அப்படின்னாரு. ஸோ 2 பேரையும் நான் மீட் பண்ண வச்சேன். அது மட்டும் தான் நான் பண்ணது. ஸோ என்ன ப்ரொடியூசர் அப்படின்லாம் சொன்னார். இல்லை ஹரி தான் பணம் போட்டிருக்கான், அவர் சிந்தனையை போட்டிருக்காரு. ஸோ இது அவங்க படம். பட் நான் வந்து இப்படி ஒரு நல்ல படம் வரத்துக்கு மாரல் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இதில் என்னோடய பங்கு. ஸோ அதனால் இந்த படம் பேசக்கூடிய அரசியல், சமூகம், அது குறித்தான அக்கறை, இது எல்லாமே எழிலோடது தான். ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணது ஹரி. ஸோ இப்படி ஒரு சின்ன படத்தை தன்னுடைய உழைப்பை போட்டு இந்த புதுமுகங்கள் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே இதில் நடிச்சிருக்காங்க. ஸ்ரீதர் அவர் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ பேருடைய உழைப்பும் சமூகம் சார்ந்த ஒரு அக்கறையில் வெளிப்படுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து எப்போவுமே புது திறமையாளர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் சப்போர்ட்டாக இருப்பீங்க. அப்படி இந்த படத்துக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னமோ பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் அது வந்து அமையணும், தானாக அமையும். சம்டைம்ஸ் நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் சம்டைம்ஸ் தானாக அமையும். அப்படி ஒரு டைமில் வந்து ஸ்ரீதர் சார் தான் இந்த படத்துக்கு எனக்கு ரெஃபர் பண்ணார். திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஸ்பாட்டு ஒர்க் பண்ணோம் வாங்க அப்படின்னு சொன்னார். நான் சரி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம போனோம். அங்கே போனால் டோட்டலாக அது வேறு மாதிரி இருந்தது. ஸோ கரும்பு தோட்டத்துக்குள்ளே ஃபஸ்ட் டேவே இறக்கி விட்டாங்க. ஸோ லேப்டாப்லாம் பயங்கர ஹீட்டு, ஃபுல் ஹீட்டில் தான் ஒர்க் பண்ணியிருந்தோம் அது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு அவுட்புட் வரும் அப்படின்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் படம். பட் ஆனால் எனக்கு நான் போய் ஃபஸ்ட் டேலேயே நான் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும் போது இந்த கதை ஒரு இவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக வரப்போகுதுன்ற ஒரு வைப்ரேஷன் எனக்கு அங்கேயே தோணிச்சு. ஸோ ஸ்ரீதர் சாருக்கு என்னுடைய நன்றி. இப்படிப்பட்ட ஒரு படைப்பில் எனக்கு ஒரு சான்ஸ். ஏன்னா சில பேரால் சிலது நடக்கும் அப்படின்றது தான் சினிமாவில் கான்செப்ட். எங்கேயுமே என்னை நானே உருவாக்கிக்க முடியாது இதில். ஸோ அதுக்கு ஸ்ரீதர் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து இப்படிப்பட்ட ஒரு படைப்பு, இப்படிப்பட்ட ஒரு எழுத்து, இப்படிப்பட்ட ஒரு மூளை எழில் பெரியவடி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா நம்ம எடிட் பண்ணும்போதும் ராஜமுருகன் சார் என்ன சொல்லுவாருன்ட்டு ஒரு மைண்ட் செட்லேயே நான் இருந்தேன். அப்புறம் அவர் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய லேயர்ஸ் ஒர்க் பண்ண அது ஷைன் ஆகும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு மைண்ட் செட்டில் இருந்தது, இந்த கதையை எக்காரணத்து கொண்டும் நம்ம சின்ன பையன் பண்ணிட்டான்ற ஒரு விஷயம் வரக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். ஸோ அதனால தான் நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம். ஸோ ரொம்ப நன்றி சார், இப்படிப்பட்ட ஒரு படைப்பில் இன்னும் ஒரு அங்கமாக சேர்த்துக்கினதுக்கு. படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்ததை விட பல மடங்கு வந்து ஸ்பாட்டில் இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட படம் கரெக்டாக போய் சேர்க்கறது உங்களுடைய ஒரு 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 நல்ல இன்டென்ஷனாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும்ன்ட்டு என்னோடய நம்பிக்கை. ஹரிபுரக்கும் ராஜமுருகன் சாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து இவ்வளோ காலங்களில், இவ்வளோ மாதங்களில் என் கூட வந்து இருக்கும்போதும் இல்லாத போதும் எல்லா சுச்சுவேஷன்லேயும் என் கூட இருந்த என்னுடைய அசிஸ்டன்ட் டீம் ஸ்ரீஜெய் அண்டு சித்தார்த்துக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து எல்லா சூழ்நிலைகளிலையும் எந்த சுச்சுவேஷனும் இந்த டெக்னீஷியனாக மாற்றிடலாம் அப்படின்ற சுச்சுவேஷன் எதுவுமே க்ரியேட் ஆகாமல் என்னை பாதுகாத்த என்னுடைய இயக்குனருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் இதில் நடித்த எல்லாருக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த ப்ரொடியூசருக்கும் ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து எல்லா சுச்சுவேஷன்லேயும் ட்ராவல் பண்ண ராம், சில பேர் இருப்பாங்க ப்ராஜெக்டில் இருக்க மாட்டாங்க, ஆனால் அசிஸ்டன்ட் டைரக்டர் ராம் வந்து இப்போ வரைக்குமே ஓடிட்டு தான் இருக்கிறாரு. அவருக்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றியை தான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு படைப்பை வந்து எந்த மிஸ்டேக் இருந்தாலும் அது ஓகே, நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஆனால் நல்ல விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் கொஞ்சம் நல்லா வரும்ன்ட்டு நான் நம்புகிறேன். ரொம்ப நன்றி. முதல்ல ப்ரெஸ்ஸுக்கும் மீடியாவுக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். இது வரைக்குமே எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இது என்னோடய 3வது படம். நான் ஹீரோ ஆகிறதுக்கு முயற்சி பண்ணி வாய்தா, முந்திரிக்காடு அதெல்லாம் நடிச்சிட்டு இருந்தேன். ராஜமுருகன் அண்ணன் வந்து எனக்கு வந்து அண்ணன், அவர் வந்து கைடு. அவரோட ஆஃபீஸ்க்கு போகும்போது தான் எழில் சாரை நான் வந்து மீட் பண்ணேன். அவர் வந்து இந்த கேரக்டர் வந்து பண்ணிப்பார் அப்படின்னாரு. எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பயமாக இருந்தது வில்லனாக நடிக்கிறதுக்கு.
எப்படி நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல. அப்புறம் எழில் சார் ஒரு நாள் ஸ்கிரிப்ட் படிக்க சொல்லிவிட்டு அப்புறம் வந்து நடித்து காமிச்சார். இப்போ படம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாங்க, நல்லா நடிச்சிருக்க, அந்த கன்னட மொழி வெறியனாவே வாழ்ந்திருக்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அந்த கிரெடிட் முழுக்க வந்து அவரோட ஸ்கிரிப்டுக்கும் அவர் உருவாக்குன அந்த பாடி லாங்குவேஜுக்கும் அவர் சொல்லிக் கொடுத்த ஆக்டிங்க்கும் தான் வந்து அது போய் சேரும். இதை ரொம்ப அழகாக வந்து ஸ்ரீதர் சார் வந்து படம் பிடிச்சிட்டாரு. ஸ்ரீதர் சார் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து பிரதர் மாதிரி ஆகிட்டார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் நானும் அவரும் தான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணோம். அப்புறம் ஒரு மாதம் எங்களுக்கு வந்து திருவண்ணாமலையில் ஒரு வீடு ரெண்ட் எடுத்து எங்களுக்கு வந்து ரிஹர்சல்ஸ் கொடுத்தாங்க. அறிவு, சுகுமார் அவங்க 2 பேரும் வந்து என்எஸ்டி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ட்ராமா ஸ்காலர்ஸ், அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் ஹீரோயின் வந்து கிளைமேக்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தாங்க. டைரக்டர் வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டார். சில நேரத்தில் வந்து அவங்கள அடிக்கிற இடம்லாம் வரும், எனக்கே வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிச்சிட சொல்லுவார். அதெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு ரொம்ப இப்படி ஒரு கேரக்டரை அந்த கிளைமேக்ஸை வந்து வேறு யாராவது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி ஹீரோவும் வந்து எனக்கு வந்து பிரதர் மாதிரி ஆகிட்டார். ஏன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணது வந்து ஒரு 2-3 வருஷம் கிட்டத்தட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் வந்து நம்ம ஆர்ட் டைரக்டர் சார், எடிட்டர் சாம், அப்புறம் ஃபைட் மாஸ்டரிங் இல்லை, எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் ஜெய்க்கும் எனக்கும் வந்து போட்டியே வந்துருச்சு, யார் சூப்பராக நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த போட்டி வந்து உருவாக்குனது வந்து டைரக்டர் தான். அவர்கிட்ட போய் சொல்லுவார் புகழ் சூப்பராக நடிப்பான் அப்படின்னு சொல்லுவார். என்கிட்ட வந்து சொல்லுவார் ஜெய் வந்து மிரட்டுவான், நல்லா வந்து பக்கத்துலேயே போக முடியாது அப்படின்னு சொல்லுவார். போட்டு நாங்கள் நடிச்சிருக்கோம். சின்ன பசங்க தான், எந்தளவுக்கு நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணோம். இதில் வந்து பெரிய இழப்புகள் நடந்தது. குரு அண்ணன் வந்து இருந்தார், அவர் இப்போ இல்லை. அதே மாதிரி வந்து எங்கள் கூட ஒர்க் பண்ண ஸ்ரீதர் சார், அவரும் இல்லை. அது வந்து அவங்க 2 பேரையும் நாங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஸோ எங்கள் டீம் சின்ன டீம் ஒரு சோல்ஃபுல்லான ஒரு ட்ரூத்ஃபுல்லான ஒரு படத்தை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி கொடுத்துருக்கோம். இதை வந்து கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது, உங்களால் மட்டும்தான் முடியும். அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்காக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோரிக்கையை வச்சு நன்றி சொல்லிக்கிறேன். யாரையாவது விட்டுருந்தால் ரொம்ப சாரி. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ராம், முகில், எழில் எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஷான் சார் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு. எனக்கு ஸ்பெஷலாக தீம்லாம் போட்டுக்கிறதா சொன்னாங்க, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் எங்கள் டைரக்டருக்கு வந்து பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த இடத்துல வந்து நின்று இருக்க முடியாது. அவருக்கு வந்து பெரிய நன்றி. அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேமிலி, எப்போதுமே என்னுடைய ஆசைக்கு வந்து அவங்க வந்து தடையாகவே இருந்ததில்லை. என்னுடைய ஃபேமிலிக்கு வந்து பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய உதவி இயக்குனர்கள், அவங்க இல்லைன்னா இந்த படம் இன்றைக்கி இங்கே வந்து இங்கே பராரின்னு ஒரு போர்டு இருந்திருக்காது. எழில், குரு ராமையன், வெங்கட், முகில், கௌரி ஜெயவேல், அவங்க இல்லைன்னா இந்த படம் வந்திருக்காதுங்க. அதுக்கப்புறம் இந்த கதையை நான் வந்து ஜிப்சி டைம்லேயே வந்து எழுதிட்டேன். அந்த படம் முடியும் போது நான் இந்த கதையை வந்து நான் எங்கள் இயக்குனர்கிட்ட சொன்னேன். அப்போ சொல்லும்போது வந்து அவர் வந்து என்னென்னா ஒரு 2-3 கம்பெனிங்களுக்கு 8 முறை உட்கார வச்சுட்டு நான் கதை சொல்கிற வரைக்கும் உட்காந்துருப்பார். ஒரு ஆக்சுவலாக ஒரு 3 மணி நேரம் நான் கதை சொல்கிறேன்னா அவர் வந்து வெளியே உட்காந்துருப்பார். அது ஆக்சுவலாக அந்த பாக்கியம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. ஒரு மாணவனை வந்து ஒரு 8 முறை விட்டுட்டு அந்த கதை சொல்கிற வரைக்கும் அந்த பொறுமையாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு நான் ஆக்சுவலாக என்னென்னா எல்லாருக்குமே இந்த கதை பிடிக்கும். ஆனால் ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து அவங்க சின்ன எல்லாருக்குமே ஒரு வந்து தயக்கம்ச்சு. அப்போ தான் அவரே சொன்னார், ஒரு நாள் வந்து நானே இந்த படத்தை வந்து தயாரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம் கோவிடு நிறைய சிக்கல் இருந்ததுனால வந்து அப்புறம் ஹரியை வந்து இந்த படத்தில் வந்து கொண்டுக்கின்னு வந்தார். ஆக்சுவலாக என்னென்னா இந்தமாரி ஒரு படம் தயாரித்த ஹரிக்கு வந்து முதல்ல என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஹரி வந்து ஒரு 90 கிலோ இருந்தார் இந்த படத்தில் வரும்போது. அப்போ நான் வந்து காம்ப்ரமைஸே பண்ணாத, நீங்கள் வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கலாம், ஆனால் எனக்கு இந்த படத்தில் நீங்கள் 45 கிலோ இருந்தால் தான் நான் வந்து ஷூட் போவேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஹரியை வந்து உடம்பு குறைக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு 45ன்னு சொன்னால் 50-55 தான் வந்தார். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து சங்கீதா வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 1500-2000 அந்த தேவகி கேரக்டருக்காக நான் வந்து பார்த்தேன். அப்புறம் சங்கீதா வந்து ஒரு நாள் வந்தாங்க. இதுவும் இந்த 2000ல் ஒன்றா தான் இருக்க போகுதுன்னு தான் நான் வந்து பார்த்தேன். வரும்போதே ஃபுல் மேக்கப்போடு வந்தாங்க. அவங்க வந்தவொடனே ஒரு வாட்டர் பால் கொடுத்து அவங்களோட முகத்தை வந்து கழுவுன்னு சொல்லிட்டேன் நான். அப்புறம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு 4-5 டைலாக் கொடுத்துட்டு பேச சொன்னேன். அவங்க அதை பார்த்தோன்னே அதுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் என்னென்னா
திருவண்ணாமலையில் தான் வந்து ஆஃபீஸ் போகணுன்னு முடிவு பண்ணோம். ஏன்னா இந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே எனக்கு வந்து ஜோக்கர்லேருந்து தான் வந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஜோக்கருக்கு வந்து தர்மபுரியில் ஆஃபீஸ் போட்டு அங்கே இருக்கிற அந்த ஊர் மக்களை வந்து நடிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ண மாதிரி இந்த படத்தையும் திருவண்ணாமலையில் கதைக்களம் நடக்குதுன்னா அங்கே தான் நம்ம இந்த படத்தை எடுக்கணும், அங்கே இருக்கிற மக்கள் தான் நடிக்க வைக்கணுன்றதுல வந்து தெளிவாக இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு 3 மாதம் ரிஹர்சல். அதில் வந்து ஒரு 50 ஆர்டிஸ்ட்டுங்க. அந்த 50 ஆர்டிஸ்ட்டுமே வந்து நேஷ்னல் ஸ்கூல் ட்ராமா, டெல்லி யூனிவர்சிட்டி, பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி, பெங்களூர் யூனிவர்சிட்டி இதில் படித்த ஸ்டூடெண்ட்டுங்க. நீங்கள் பார்த்த கேரக்டரில் எல்லாமே அவங்க எல்லாருமே அதில் ஒரு 15 பேர் வந்து பிஹெச்டி ஸ்காலருங்க, டாக்டரேட்டுங்க நாடகத்துறையில். அப்புறம் ஒரு 6-7 வந்து பேராசிரியர்கள். ஏன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த கதையினுடைய தன்மை தெரியும். அந்த ஆக்சுவலாக அந்த 50 பேருமே என்னை வந்து நம்பினாங்க. அந்த 3 மாதம் வந்து அந்த 50 பேருக்குமே வந்து ஒரு ஆக்சுவலாக என்னென்னா அந்த 50 பேருக்குமே அறிவு அண்டு சுகுமார். அறிவு வந்து ட்ரைனர், வந்து என்எஸ்டி ஸ்டூடெண்ட்டு, சுகுமார் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் வந்து நாடகம். அவங்க 2 பேருமே தான் இதை காஸ்டிங் டைரக்டர். அவன் சுகுமார், அவங்க 2 பேருமே தான் இந்த 50 பேருக்கும் காலையில் ரிஹர்சல்னால் சாதாரண ரிஹர்சல் இல்லை, அது கொஞ்சம் வந்து மிகையாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு 5 மணிக்கு காலையில் எழுந்திரிச்சு கரும்பு வெட்டுறதுக்கு வந்து போவாங்க எல்லாருமே, செங்கல் சூளைக்கு வந்து போயிடுவாங்க, வெத்தலை பெரிக்கிற வந்து தோட்டத்துக்கு போயிடுவாங்க. அந்தமாரி இந்த 3 மாதமே எனக்கு அவ்வளோ ஒரிஜினலாக வேணுன்றதுக்காக இவங்க 2 பேருமே அவங்கள எல்லாருமே ட்ரெயின் பண்ணாங்க. அது ட்ரெயின் பண்ணி அந்த 3 மாதம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் ஃபுல் ரிஹர்சல் பார்த்து தான் ஷூட்டிங்கே போனேன். நான் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் முழுக்க பார்த்துட்டு, இதை ஏன் நான் சொல்கிறேன்னா வந்து ஒரு படைப்பு அது ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அவங்க அம்மா கிட்டேருந்து அந்த கதை வந்து உருவாகும், அவங்க அப்பா கிட்டேருந்து உருவாகும்னு சொல்லுவாங்க. என்னுடைய கதை எங்கள் ஊர் ராஜாபாளத்தில் தான் இந்த கதை வந்து உருவாச்சு. வடதமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு 6-8 மாதம் அந்த ஊரில் கிடைக்கிற செங்கல் சூளைகளிலும் கரும்பு தோட்டத்திலும் வேலை செஞ்சுட்டு மீதி ஒரு 3 மாதம் வந்து வெளியூருக்கு சென்று பெங்களூர் மாரி ஊருக்கு சென்று இந்த மாம்பழ ஜூஸ் ஃபேக்ட்ரியிலும் ஆந்திரா மாரி ஒரு ஊருக்கு வந்து போவாங்க. அதை தான் இதில் வந்து நான் வந்து கதையாக வந்து சொல்லியிருக்கிறேன். அப்புறம் வந்து டெக்னிக்கல் டீம் அது வந்து எப்போதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு வந்து ஜோக்கர் பண்ணும்போதே வந்து ஷான் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பன். ஏன்னா எங்களுக்கு வந்து ஜோக்கர் பண்ணும்போது எங்கள் இயக்குனர் வந்து ஃபுல் சுதந்திரம் கொடுத்தாரு. அந்த டைமில் வந்து இந்த பாடகர்கள் எல்லாமே ப்ராப்பராக சினிமாவில் பாடாதவங்க இல்லாமல் நாட்டுப்புற கலைகளில் பாடுறவங்க, கலை இலக்கிய பெருமன்ற மேடைகளில் பாடுறவங்களை தாங்க நம்ம பாட வைக்கணும்னாரு. அப்போ ஷானுக்கும் எனக்கும் வந்து ஒரு பெரிய பாண்டிங் உண்டாய் அதுலேருந்து தான் வந்துச்சு. நான் இந்த கதையை சொன்ன உடனே ஷான் ரோல்டன் வந்து ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆகி பண்ணலான்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் எனக்கு வந்து உமாதேவி அவங்க வந்து இந்த கதைக்கு வந்து பாடலாசிரியர். அவங்க தான் எல்லா பாட்டுமே வந்து அவங்க தான் எழுதிக்கிறாங்க இந்த படத்தில். அவங்க வந்து எனக்கு என்னென்னா ஷானும் உமாதேவியும் வந்து எனக்கு படம் இதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க சாங்கு. அவங்க 2 பேரும் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நடந்திருக்காது. ஏன்னா அவங்க 2 பேரும் தான் எனக்கு வந்து சாங்கை கொடுத்து நீங்கள் இதை வச்சு எல்லார்கிட்டையும் அப்ரோச் பண்ணிங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் தம்பி வந்து ஸ்ரீதர் அவரே வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாரு. இன்னொரு விஷயம் சொல்லாத விஷயம் என்னன்னா இந்த படத்துக்காக 6 படத்தை அவர் விட்டுட்டாரு. இந்த படத்துக்காக பராரிக்காக என் கூட ஒரு பெரிய ட்ராவல் பண்ணணும். 6 மாதம் வந்து அந்த ஊரை பார்க்கணும், அந்த ஊர் மக்களை பார்க்கணும், காஸ்டியூம் பார்க்கணும். இந்த படத்துக்கு வந்து காஸ்டியூம் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, வெறும் 8000 ரூபாய்க்கு தான் எடுத்தோம் இந்த மொத்த ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து காஸ்டியூம் இந்த படத்துக்கு. அதனால் இவ்வளோ பெரிய வேலை இருக்குது. அதனால் எங்கூட வந்து ஒரு பெரிய ட்ராவல் பண்ணுன்றதுல வந்து ஒரு 6 படத்தை விட்டுட்டு இந்த படத்துக்காக இந்த நிமிடம் வரைக்கும் என்னை வந்து தூக்கி சுமக்கிறதுல வந்து ஸ்ரீதருக்கு வந்து பெரிய பங்கு. நன்றிலாம் இல்லை, ஏன்னா இது வந்து ஸ்ரீதரோட படம், இது வந்து என்னோட படம் இல்லை. அதனால் வந்து ஸ்ரீதருக்கு வந்து பெரிய நன்றி. அதுக்கப்புறம் வந்து எடிட்டர், எனக்கு முதல்ல ஷாமை பார்த்த உடனே வந்து ஒரு சென்னை பையன் ஆள் வந்து மாஸ்க்குலாம் போட்டுக்கின்னு ஒரு மாதிரி குள்ளெல்லாம் போட்டுக்கின்னு இது நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நான் யோசித்துக்கினே இருந்தேன். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு நாள் அந்த ஸ்பாட் எடிட்டிங்கில் கரும்பு தோட்டத்தில் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே அந்த கரும்பு போகிற மாதிரி ஒரு ஷாட்டை வந்து எடிட் பண்ணி காமிச்ச உடனே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு. இந்த படத்துக்கு வந்து சரியான ஆள் வந்து ஷாம் தான் சொல்லி எந்த நேரத்துலையும் என்னை வந்து டென்ஷன் ஆக்கன்ட்டே ஆக்கவே இல்லை. இந்த படத்தில் அந்த நான் வந்து ஷாமோட ஆஃபீஸுக்கு போனாலே அது வந்து என்னுடைய வீடு. நான் வந்து எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் அவங்க வீட்டிலேருந்து எனக்கு சாப்பாடை எடுத்தாந்து அதை கொடுத்துட்டு
என்னை வந்து சாப்பிட வச்சு ரிலாக்ஸ் ஆகிருங்க சார். ஏன்னா நான் ஷூட்டிங்கில் வந்து சாப்பிட மாட்டேன், அது அவங்களுக்கே தெரியும். ஸ்ரீதருக்கு அவங்களாம் வந்து முதல்ல என்னை சாப்பிட வச்சுன்னுன்றதுல அவங்க எல்லாருமே வந்து குறியாக இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஃபேமிலி மாரி என்னை பார்த்துக்கின ஷாமுக்கு வந்து பெரிய நன்றி. நீங்கள் பெரிய எடிட்டராக வருவீங்க ஷாம், வாழ்த்துக்கள் ஷாம் உங்களுக்கு. அதேமாரி வந்து என்னுடைய ஆர்ட் டைரக்டர் அவரும் அதேமாரி தான். இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்களை விட்டுட்டு 8 மாதம் என் கூடவே வந்து சுற்றிக்கின்னு இருந்தார் அந்த ஊரில். 8 மாதம் அந்த ஊரில் வந்து எங்கூடையே படுக்கிறது, எங்கூடையே எந்திரிக்கிறது, எதுவுமே நீங்கள் வந்து செட்டுலாம் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், லைவாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னதுனால ஒரு வாழை மரம் வந்து 2 பேர் வீட்லேயும், நான் வந்து தேவகி வீட்லேயும் மாறன் வீட்லேயும் நான் வந்து வேணும்னு சொல்லிட்டேன். ஆனால் அவர் எனக்கு தெரியாமையே ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடியே வாழை மரத்தை நட்டு நான் ஷூட்டிங் போகும்போது வந்து வளர வச்சிட்டாரு. அவ்வளோ பெரிய வந்து டெடிகேட்டான ஆள். அவருக்கு இந்த நேரத்தில் வந்து பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். சார் நீங்களும் இந்த படம் வந்தோடனே நல்லா வருவீங்க சார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைட் மாஸ்டர் வந்து ஃபயர் கார்த்தின்னு சொல்லி என்னோட பெரிய சீனியர் அவர். ஆக்சுவலாக என்னென்னா நம்ம இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ண வந்துக்கிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொன்னதே அவர்கிட்ட வந்து அங்கே இருக்கிற பொருளை வச்சு தான் நீங்கள் வந்து ஃபைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எக்யூப்மெண்ட்ஸே பண்ணணும்னு சொல்லிட்டேன். அவர் அதை வந்து அவ்வளோ நேர்மையாக எடுத்துக்கினார். அதை எடுத்துக்கின்னு ஒரு சின்ன பையன் சொல்கிறான் அப்படின்லாம் கிடையாமல் எனக்கு என்ன தேவையோ அந்த ஃபைட் அவர் வந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய 7 வருஷ பெரிய நண்பர்கள், அவங்களும் இல்லைனா இந்த படம் நடந்திருக்காது. இன்றைக்கி இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் சவுண்ட் டிசைனர் சுரேன் குத்தன், அவங்க இந்த படத்துக்கு வந்து எப்போதுமே இந்த நிமிடம் வரைக்கும் மிக்ஸில் வந்து என்னுடைய அசிஸ்டண்ட்டுங்க நின்றுங்கிறாங்க. அவங்களும் எந்த நேரம் போனாலும் என்னுடைய இன்முகத்தோடு அவங்க என்னை வந்து எப்போதுமே என்னன்னா அவங்க எல்லாருக்குமே நான் வந்து இயக்குனர் ஆயிடணும், பணம் ஒரு பொருட்டு இல்லை அவங்களுக்கு எல்லாருக்குமே. இதில் இருந்த டெக்னீஷியன் அத்தனை பேருக்குமே காசு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. நான் இயக்குனர் ஆயினும் இந்த கதை மக்களுக்கான கதை, மக்களிடம் சேர வேண்டும் என்பதில் வந்து அவங்க எல்லாருமே பயங்கரமாக இருந்தாங்க. அப்புறம் வந்து பெரிய நன்றியை வந்து சொல்லிக்கிறேன் ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் வந்து ஹரிக்கு வந்து ஒரு சென்னையிலேருந்து வந்த பையன், பெரிய கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதை பிடிச்சி அந்த அதுக்குள்ளே கொண்டாந்ததில் வந்து தேங்க்ஸ் சரி, இந்த படம் வந்தோடனே உனக்கு ஒரு பெரிய நல்ல வந்து எதிர்காலம் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி சங்கீதா பல டைம் திட்டிக்கிறேன், பயங்கரமாக வந்து டார்ச்சர் கொடுத்துக்கிறேன்னா அந்த வாய்ஸு அதெல்லாம் வரலன்றதுக்காக. அதனால் வந்து அந்த தேவகியாக நீ வந்து இப்போவும் எல்லாரும் என்கிட்ட படம் பார்த்துட்டு அதான் சொன்னாங்க, உனக்கும் வந்து பெரிய தேங்க்ஸ், உனக்கும் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. அதுக்கப்புறம் ஜெயக்குமார், என்னுடைய ஜெயக்குமார் கனவு வந்து என்னுடைய கனவு சுமந்தவன் அவன். இந்த படம் முடியும் போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நான் வந்து பிரேம்நாத், அவன் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி. என்னுடைய கனவை அந்த கிளைமேக்ஸில் கொண்டாண்டவன் அவன். அதுக்காக வந்து பெரிய உழைப்பு. அவனை கல்யாணம் ஆன ஆக்சுவலாக 3வது நாள்லேயே அவன் வந்து வந்துட்டான் இந்த படத்துக்காக. நான் வரணும்னு சொன்னேன். அந்த தியாகம்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. ஒரு கல்யாணம் ஆன 3வது நாளில் வந்து தன்னுடைய புது மனைவியை விட்டுட்டு இந்த ப்ராஜெக்டுக்காக வந்ததில் வந்து மிகப்பெரிய நன்றி தான் உனக்கு. உனக்கு வந்து பெரிய எதிர்காலம் இருக்குது. லவ் யூ. அதே போல் வந்து புகழ், அவங்க அப்பா வந்து மகேந்திரம் தோழர், அவங்க அப்பா தான் எனக்கு வந்து பழக்கம். அதுக்கப்புறம் புகழுக்கு வந்து எதுவுமே சரியாக அமையலைன்னு அவர் வந்து சொல்லிக்கினே இருந்தார். நான் படம் பண்ணும்போது வந்து ஒரு நாளாக தான் வந்து பண்ணிடுறேன் தோழர் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த வாக்குறுதி தான், இது வந்து புகழுக்கு கொடுத்த வாக்குறுதி இல்லை. அதனால் அந்த கேரக்டரை டிசைன் பண்ணிவிட்டு அந்த கேரக்டரை புகழுக்கு வந்து நிறைய சந்தேகம் இருக்கும். அதை வந்து உங்கள் சந்தேகம் எதுவுமே என்கிட்ட கேட்கக்கூடாது, நான் என்ன சொல்கிறேன்னா அதை வந்து பண்ணிவிடுங்க அப்படின்ட்டேன். என்னுடைய பாடி லாங்குவேஜ் நான் என்ன பண்ணுறேன்னா, ஏன்னா இந்த படத்துக்கு எந்த ரெஃபரன்ஸுமே கிடையாது. இந்த படத்துக்கு சாங்குக்கு ஆகட்டும், நடிப்புக்கு ஆகட்டும், கேமராக்கு ஆகட்டும், எதுக்குமே ரெஃபரன்ஸ் கிடையாது. அதனால் புகழ் இந்த படம் வந்த உடனே நீங்கள் ரொம்ப வந்து அடிக்கடி வருத்தப்படுவீங்க, இல்லை தவிர எனக்கு எதுவுமே சரியாக அமையலைன்னு சொல்லி. இந்த படம் வந்தவொடனே நிச்சயம் அது வந்து நடக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் உனக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படம் அவங்களுக்கும் பெரிய லவ் யூ. சுகுமார், அறிவு, அவனுங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் இருந்திருக்காதுன்னு எனக்கு எப்போதுமே தெரியும். ஏன்னா வந்து அவ்வளோ அறிவு வந்து அவ்வளோ சாந்தமாக இருப்பான். நம்ம எவ்வளோ கோவமாக ஷூட்டிங் ஸ்பாட்ஸில் பேசினா கூட அவ்வளோ பயங்கர சாந்தமாக இருப்பான் அவன். அதேமாதிரி சுகுமாருக்கும் வந்து ஒரு பதட்டம் இருந்துக்கினே இருக்கும், அண்ணனுக்கு இது வந்து சரியாக வந்துடணும் சொல்லி. அதேமாரி என்னுடைய 50 ஆர்டிஸ்ட்டுங்களுக்கும் பெரிய 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 நன்றி. அவங்க இல்லைன்னா இந்த படம் இல்லை. அதேமாரி ஒரே ஒரு விஷயந்தான் நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த பூமிக்கு எல்லாருமே நம்ம வந்து விருந்தினர்களாக தான் வரோம். இங்கே இருக்கிற வந்து எதுவுமே நம்மளுக்கு வந்து சொந்தம் கிடையாது நம்மளுக்கு. அதேமாரி இந்த பூமியிலேருந்து நம்ம போகும்போது யாருக்கும் எந்த இடைஞ்சலும் பண்ணாமல்
நம்ம இருக்கிற நல்ல விஷயங்களை அவங்களுக்கு வந்து சொல்லிட்டு போகணும் தான் இந்த பராரியோட கதையே. அதை வந்து நான் எப்போதுமே பத்திரிகை தர்மத்தை வந்து நான் வந்து நம்புவேன். ஒரு நல்ல படைப்பை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து நீங்கள் எப்போதுமே அதில் வந்து முதன்மையாக நிற்பீங்க. இந்த 50 பேரோட உழைப்பு அது வந்து நீங்கள் மக்கள்கிட்ட வந்து சேர்த்துருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இந்த படத்துக்கு வந்து அதிகாலை என்னை எழுப்பி டீ கொடுக்குற அந்த தம்பிக்கும், நான் சாப்பிட்டுட்டு நான் வைக்கிற தட்டை கழுவுற அந்த அம்மாவுக்கும் இந்த பராரியில் பங்கு உண்டு. இந்த பராரி என்பதே ஒரு கூட்டு முயற்சி தான். அவங்க எல்லாரும் சேர்ந்ததான் இந்த பராரி. அவங்க இல்லைன்னா இது வந்து நடந்திருக்காது. மீண்டும் உங்ககிட்ட ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன். நல்ல படைப்புகளை எப்போதுமே நீங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த நல்ல படைப்பை மக்கள்கிட்ட நீங்கள் வந்து கொண்டு போகணும். நன்றி.